வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக துரோக வரலாற்றுக்கு அடையாளம் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். கோவை நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மோகன் மறைவிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி. திருவண்ணாமலை தீப திருவிழா குறித்து ஆலோசனை நடத்தப்படும், அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எதிராக இந்திய கூட்டணி எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸ். தமிழகத்தில் 5 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். சட்டசபையில் அதானி குறித்த கேள்விக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். அதானி விவகாரத்தில் முதலமைச்சர் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என கூறி சட்டப்பேரவையில் இருந்து பாமகவினர் வெளிநடப்பு செய்துள்ளனர். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் அதானி குழும முதலீடு தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசிய அவர், சபை உறுப்பினர் ஜி.கே. மணி பேரவையில் மட்டுமின்றி வெளியிலும் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தின் தொழில் முதலீடுகள் குறித்து பொதுவெளியில் வரும் தவறான தகவல்களுக்கு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்திருக்கிறார். அதன் பிறகும் இது பற்றி பேசப்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதானி குழுமத்தின் முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் விளைவிப்பவர்களுக்கு முதல்வர் பதில் அளித்துள்ளார். அதானி விவகாரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், என்னை வந்து அவர் சந்திக்கவும் இல்லை, நானும் அவரை பார்த்ததும் இல்லை என கூறியுள்ளார். மேலும் அதானி விவகாரம் குறித்து பாஜக ஆட்சியை பார்த்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களே, இது குறித்து பாமக பேச தயாராக இருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன். இதுவரை நான் பொறுத்து தான் இருந்தேன், அதுக்கு விளக்கமே நான் சொல்லவில்லை. உரிய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தான் அதுக்குரிய விளக்கத்தை தந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் இல்லை. அதனால தான் நான் எழுந்து விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் அந்த விளக்கத்தை சொல்லுகிற நேரத்தில் நான் வைத்த கோரிக்கை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் பாமகவும் பாஜகவும் இருக்கிறது, எனவே ஆதரிக்க வேண்டும். அதற்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற கோவை நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மோகன் மறைவிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். கோவை நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் சிங்காநல்லூர் தொகுதியின் கழக சட்டமன்ற உறுப்பினருமான மோகன் உடல்நலக்குறைவால் காலமானார். அன்னாரின் மறைவிற்கு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இளம் வயது முதல் மிசா உள்ளிட்ட அடக்குமுறைகளை எதிர்கொண்டு கழகத்தின் முன்னணி செயல் வீரராக திகழ்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அன்பையும் கழக தலைவர் அவர்களின் நம்பிக்கையும் பெற்ற அண்ணன் மோகன் அவர்களின் மறைவு கழகத்திற்கு பேரிழப்பு என்றும், அவரை பிரிந்து வாழும் அவருடைய குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகளுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். கழகத்துடைய மிக மூத்த முன்னோடி முத்தமிழர் கலைஞருடைய அன்பு தம்பி, நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் மிகவும் நெருக்கமான நண்பர் அண்ணன் திரு மோகன் அவருடைய மறைவு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. தன்னுடைய சிறு வயது முதலே கழகத்திற்காக அவருடைய பணிகளை செய்ய ஆரம்பித்தவர். சொல்லப்போனால் 13 வயசுலேயே கழக பணியில் ஈடுபட்டவர். எமர்ஜென்சி காலத்தில் கிட்டத்தட்ட 1 வருடம் மிசா கொடுமை சிறை கொடுமை அனுபவித்தவர். இப்படி மட்டுமல்ல, முன்னாள் நாடாளுமன்றத்துடைய முன்னாள் உறுப்பினராக செயல்பட்டவர், சட்டமன்றத்துடைய முன்னாள் உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டவர். இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார். எனவே கடந்த 7 வருடங்களாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதும் ஒவ்வொரு முறை நம்முடைய முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவராகவும் சரி, நம்முடைய தலைவர் அவர்கள் கோவை வரும்போதெல்லாம் வந்து அவரை சந்தித்து நலம் விசாரித்து தான் செல்வார். எனவே இன்று மிகப்பெரிய ஒரு துயரமான நாள். அவருடைய குடும்பத்தினருக்கும் கழகத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலை தீப திருவிழா குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடத்த உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார்.
திருவண்ணாமலையில் இந்த ஆண்டும் மலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பெஞ்சல் புயல் குறித்து துணை சபாநாயகர் பிச்சாண்டி எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். பெஞ்சல் புயல் பாதிப்பிற்கு பின் திருவண்ணாமலை கிரிவலம் மலைப்பகுதியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை வல்லுநர்கள் 8 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளதாகவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தீப திருநாளில் மலையேறி சென்று தீபத்தை காண அனுமதிப்பது குறித்து வல்லுநர் குழு ஆய்வறிக்கை கிடைத்தவுடன் முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று பதிலளித்துள்ளார். சான்றோர்கள் காலத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த விழா தடைபடக்கூடாது என்று மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த உத்தரவுக்கேற்ப ஜுவாலஜி கமிட்டி சரவண பெருமாள் ராஜா அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு 8 பேர் கொண்ட குழு 7, 8, 9 ஆகிய 3 நாட்கள் ஆய்வு செய்திருக்கின்றது. அந்த ஆய்வின் அடிப்படையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் அறிவித்திருக்கின்ற அறிக்கையின்படி முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்ற நிலை என்னவென்றால் 350 கிலோ கொண்ட கொப்பரை அந்த திரிகளை மேலே எடுத்து செல்ல வேண்டும். 40 டன் கொண்ட சுமார் 450 கிலோ நெய்யும் மேலே எடுத்துக்கொள்ள செல்லப்பட வேண்டும். ஆகவே இரண்டிற்கு சேர்த்தார் போல் எவ்வளவு மனித சக்தி அதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளவு மனித சக்திகளை பயன்படுத்தி எந்த விதமான ஒரு சிறு உயிரிழப்பும் இல்லாமல் எந்த விதமான சிறு அசம்பாவிதம் ஏற்படாமல் இந்த தீப திருவிழாவை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் மனித சக்திகளை பயன்படுத்தி இந்த கார்த்திகை தீபம் சான்றோர்களால் துவக்கப்பட்ட இந்த தீபம் இந்த ஆண்டும் எரியாத திருக்கோயில்களுக்கு விளக்கேற்றுகின்ற இந்த முதல்வர் இந்த தீப திருவிழாவிலும் மலையின் உச்சியின் மீது தீபம் எரியும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவை துணைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எதிராக இந்திய கூட்டணி எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளனர். இந்திய நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் நாடாளுமன்ற மாநிலங்களவையின் அவைத் தலைவராகவும் இருக்கிறார். நடப்பு கூட்டத்தொடரில் அதானி முறைகேட்டை அவையில் எழுப்ப எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸ்க்கும் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் இடையேயான தொடர்பு குறித்த குற்றச்சாட்டை பரப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுக்கு அனுமதி அளித்துள்ளார். இது எதிர்க்கட்சிகளுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே துணை ஜனாதிபதி பதவியிலிருந்து அவரை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் பரிசீலித்துள்ளனர். இதற்கிடையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கான நோட்டீஸ் அளிக்கும் காங்கிரசின் யோசனையை திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி உள்ளிட்ட கட்சிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். எனவே இந்திய நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை அவைத் தலைவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் இன்னும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதால் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்திற்கு வலுவடைய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் வருகிற 15ஆம் தேதி வரையில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யும் என்றும் புதுச்சேரி சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் துரோக வரலாற்றுக்கு அடையாளமாய் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து வருவதோடு மட்டுமின்றி இத்திட்டத்தை செயல்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தான் முதல்வராக உள்ளவரை இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேன் என்றும் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டால் தான் ராஜினாமா செய்ய தயார் என்றும் கூறியிருந்தார். சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் முதல்வர் இந்த தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
மேலும் தமிழ்நாட்டுக்கு ஊறு விளைவிக்கும் எந்த திட்டத்தையும் திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று கூறிய அவர், நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரித்து வாக்களித்துவிட்டு இப்போது பேரவையில் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக பேசுவது போல எடப்பாடி பழனிசாமி நாடகமாடி கொண்டிருக்கிறார் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் பொதுத்துறை வங்கிகளின் வாராக்கடன் கணக்கு பதிவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. வாராக்கடன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் வசூலிக்க முடியாவிட்டால் கணக்கு பதிவிலிருந்து நீக்கப்படுவது வாடிக்கையாக உள்ளது. வங்கிகளின் நிர்வாக காரணங்களுக்காக கணக்கு பதிலிருந்து நீக்கப்படுவது கடன் தள்ளுபடியாக கருதப்படாது என்றும், இதுவரையில் 37,253 கோடி வாராக்கடன் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நீதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மக்களவையில் அளித்திருந்த எழுத்துப்பூர்வ பதிலில் கூறியிருப்பதாவது: கடந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையில் பாரத ஸ்டேட் வங்கி 8,312 கோடியும், பஞ்சாப் நேஷனல் வங்கி 8,061 கோடியும், யூனியன் பேங்க் ஆப் இந்தியா 6,344 கோடியும், பேங்க் ஆப் பரோடா 5,925 கோடியும் கடன் கணக்கு பதிவில் நீக்கப்பட்டுள்ளதாகவும், அனைத்து பொதுத்துறை வங்கிகளில் இருந்து 42,035 கோடி கடன் கணக்கு பதிவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பேரவையில் 2024-2025 ஆண்டுக்கான துணை பட்ஜெட் தாக்கலில் 3,531 கோடிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2024-25 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் 3,48,288 கோடியே 72 லட்சம் மதிப்பீட்டில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு 2024-2025 ஆண்டுக்கான துணை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். அப்போது பேசிய அவர், 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட் திட்ட மதிப்பீடுகள் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு புது பணிகள் மற்றும் புது துணை பணிகள் குறித்து ஒப்பளிப்பு செய்யப்பட்ட இனங்களுக்கு சட்டசபையின் ஒப்புதலை பெறுவதும், எதிர்பாரா செலவு நிதியில் இருந்து விடுக்கப்பட்டுள்ள தொகையினை அந்நிதிக்கு ஈடு செய்வதும் இத்துணை மானிய கோரிக்கையின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மின்துறை சீர்திருத்திற்காக 1,634 கோடியே 86 லட்சத்தை கூடுதல் நிதியை இழப்பீட்டு மானியமாக அரசு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை அருகே பிரபல தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி வகுப்பறையில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த வள்ளலார் தெருவைச் சேர்ந்த வசந்த்குமார் வேலூர் அடுக்கம்பாறை மருத்துவமனையில் தோல் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். இதில் இளைய மகள் ஈஷா அத்விதா சுமைதாங்கி பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல சன்ஃபீம் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் ஈஷா அத்விதா பள்ளி வகுப்பறையில் பேசிக் கொண்டிருந்த போது மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பள்ளி நிர்வாகம் உடனடியாக அவரை அப்போலோ தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்ற போது அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு மாணவி இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டதில் மாணவிக்கு உடலில் இதய குறைபாடு காரணமாக இறப்பு ஏற்பட்டதாக பெற்றோர்கள் காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்தனர். அரியலூரில் தேசிய நுகர்வோர் தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி துவக்கி வைத்தார். அரியலூர் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் உலக நுகர்வோர் தினம் மற்றும் தேசிய நுகர்வோர் தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் நுகர்வோரின் உரிமைகள் குறித்து மாணவர்கள் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். இந்த பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் வழியாக பேருந்து நிலையம் அண்ணா சிலையில் நிறைவடைந்தது. இப்பேரணியில் மாவட்ட வழங்கல் அலுவலர் உள்ளிட்ட அலுவலர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். சோளிங்கர் அருகே பல பேரிடம் அரசு வேலை மற்றும் முதியோர் உதவித்தொகை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த இ சேவை மையத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரம் மேல்வன்னியர் தெருவில் வசித்து வரும் கார்த்திகா என்பவர் சோளிங்கர் நகரம் பஜார் தெருவில் இ சேவை மையம் வைத்து நடத்தி வருகிறார்.
இந்த மையத்திற்கு பதிவு செய்ய வருபவர்களிடம் முதியோர் ஓய்வூதியம் மற்றும் அரசு வேலை வாங்கி தருவதாகவும் கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு கடன் பெற்று தருவதாகவும் கூறி சுமார் 33 நபர்களிடம் பல லட்சம் ரூபாய் பண மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கிராம நிர்வாக அலுவலர் சங்கர நாராயணன் பண மோசடியில் ஈடுபட்ட கார்த்திகாவின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு சோளிங்கர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து வட்டாட்சியர் செல்வி மற்றும் துறை அலுவலர்கள், காவல் உதவி ஆய்வாளர் மோகன்ராஜ் ஆகியோர் சம்பந்தப்பட்ட சேவை மையத்திற்கு சீல் வைத்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் காந்தியவாதி ரமேஷ் தியாகராஜன் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் கிராமங்களை பெருமைப்படுத்தும் வகையில் வருகின்ற குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள செல்லப்பம்பட்டி ஊராட்சி அலுவலகத்திற்கு நேரில் வந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து கிராம மக்களோடு குடியரசு தின விழாவை கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்த கணேசபுரத்தில் ஊருக்கு மத்தியில் டாஸ்மாக் சந்துகடை செயல்பட்டு வருவதாகவும் பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் இதனை அகற்ற வலியுறுத்தி பஞ்சாயத்து அலுவலகம் மற்றும் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் நுழைவு வாயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க ஊர்ல அன்டைம்ல ஜென்ஸ் வந்துட்டு போறாங்க, சரக்கடை இருக்கிறதுனால ஜென்ஸ் வந்துட்டு போறதுனால லேடிஸ்க்கு ஃப்ரீடம் கிடையாது. அன்டைம்ல நாங்க ஒரு ரெஸ்ட் ரூம் வர்றதுனாலும் போறதுனாலும் என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது. எங்க ஜென்ஸுமே வேலை வெடிக்கு போகாம அதே கடையில அதே வீட்டையே தான் கிடக்குறாங்க, சரக்கு அடிச்சுட்டு அங்கேயே தான் கிடக்குறாங்க. குழந்தைங்களுக்கு அந்த மழை பெஞ்சா அந்த கிணத்துல இருந்து துர்நாற்றம் அடிக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகுது. நாங்களும் ஆஸ்பத்திரி சுத்துறோம். மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட சேந்தங்குடி பகுதியில் உள்ள துர்கா பரமேஸ்வரி திருக்கோவில் மண்டபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருக்கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் ஆட்சியர் அலுவலகம் மாட்டுத் தொழுவமாக மாறி காட்சியளித்து வருவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிப்பதோடு மாவட்ட நிர்வாகம் மீது உரிய கவனம் செலுத்தி கம்பி வேலி அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் அதியூர் அடுத்த கொள்ளக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த மாதவன் என்பவரின் மூத்த மகன் ஜெய்சங்கர் மற்றும் இளைய மகன் துரை ஆகிய இருவருக்கும் ஒரே ஆதார் எண் உள்ளது. இதனால் அரசு சலுகைகள் மற்றும் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதன் காரணமாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் தனது ஆதார் எண்ணை மாற்றித்தர வேண்டும் என மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அடுத்த மேலப்புலம் புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பெஞ்சல் புயல் காரணமாக டிரான்ஸ்பார்மர் பழுதடைந்ததால் அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் காலிக்குடங்களை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள கண்ணுடையாள்புரம் கிராமத்தில் காங்கிரஸ் மாநில குழு உறுப்பினர் மூர்த்தி அவர்களின் சார்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். கோவை மாவட்டம் காரமடை அடுத்த அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த சுமார் 40க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் அரசால் வழங்கப்படும் இலவச வீட்டு மனை பட்டாக்களை வழங்க கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் பேரானப்பட்டில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பேரானப்பட்டு பேருந்து நிலையம் ராஜீவ்காந்தி திடலில் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மணிப்பூர் மாநிலத்தில் கலவரத்தை தடுக்க தவறிய மணிப்பூர் மாநில பாஜக அரசையும் மத்திய பாஜக அரசையும் கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் கடைவீதியில் பெரம்பூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளரான நாகவள்ளி பொய் வழக்கு கையூட்டு பெற்றுக்கொண்டு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் கிராமத்துக்கு உட்பட்ட அண்ணா நகர் ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட பகுதிகளில் நெசவு தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் நிவாரணம் வழங்க வேண்டும் என சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வருவாய்த்துறை அலுவலகம் அருகில் ஏஐடியூசி மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் தலைமையில் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கருத்துரிமை மற்றும் பேச்சுரிமையை பாதுகாக்கவும் ஜனநாயக பூர்வமாக மக்களிடம் கருத்துக்களை கொண்டு செல்வது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றிய கொடைக்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட தளவாய்ப்பட்டறை பகுதியில் தண்ணீரை சேமிப்பதற்காக கட்டப்பட்ட தடுப்பணை சேதம் அடைந்ததால் மாவட்ட நிர்வாகம் கரைப்பகுதிகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நேதாஜி சவுக் பகுதியில் சாலையின் ஓரம் கொடிய விஷம் கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பு ஒன்று வந்துள்ளது. அப்பொழுது அந்த பகுதியில் நடந்து வந்து கொண்டிருந்த தேவராஜ் என்பவரை பாம்பு கடித்துள்ளது. பின்னர் அருகில் இருந்தவர்கள் குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பஜார் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சோழபுரீஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பக்தர்கள் சபா சார்பில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஐயப்ப சாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு 1008 சங்குகளில் புனித நீரை நிரப்பி சங்குகளை யாகத்தில் வைத்து வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் செய்யப்பட்டு பூர்ணகதியானது நடைபெற்றது. தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் வெளிநாடுகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் அதிபர் யூன் சுக் யோல் தலைமையிலான மக்கள் அதிகார கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் தென்கொரியாவில் ராணுவ அவசர நிலை பிரகடனத்தை அதிபர் யூன் சுக் யோல் அறிவித்தார். இவரது இந்த முடிவுக்கு ஆளுங்கட்சியிலேயே கடும் எதிர்ப்புகள் நிலவியதால் அவசர நிலை கைவிடப்பட்டது. எனினும் அவசர நிலையை செயல்படுத்தியதற்காக அதிபர் பதவி விலக கோரி நாடு முழுவதும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர் மீது விசாரணை நடத்த அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் யூன் சுக் யோல் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருக்க அரசாங்கம் அவரது பயணத்திற்கு தடை விதித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக துரோக வரலாற்றுக்கு அடையாளம் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். கோவை நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மோகன் மறைவிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி. திருவண்ணாமலை தீப திருவிழா குறித்து ஆலோசனை நடத்தப்படும், அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எதிராக இந்திய கூட்டணி எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸ். தமிழகத்தில் 5 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.